ரெஜினா பயங்கர கோவமா பேசுறாங்க. எதுக்காக அந்த வீட்ல என் பொண்ணுக்கு வளகாப்பு பண்ணணும்? என் பொண்ணுக்கு நல்ல பணம் இருக்கு. அதனால என் பொண்ணுக்கு தகுந்தா மாதிரி நாங்க பெரிய இடமா பார்த்து தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டோனே பேச்சு சொல்றாங்க. சரி, நீங்க எதுக்காக அமுதனுக்கு பணம் குடுத்தீங்க? அந்த வீடு வந்து எங்க பரம்பரை வீடு. எங்க எல்லாருக்குமே அங்க தான் வளகாப்பு நடந்துச்சு. அதனால தான் நாங்க அங்க பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு சொல்றாங்க. அதுக்காக அப்படிதான் பண்ணுவாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாண்டி பயங்கர கோவமா திட்டுறாங்க. எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்க வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காங்க. அவங்க வந்து பெரிய இதுவா பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. நீங்க எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்க? அஞ்சலி படிச்சிருக்கா, நல்ல பொண்ணு, அழகா இருக்கா, நெறைய பணம் இருக்கு. ஆனா முத்தழகு படிப்பும் இல்ல, எதுவுமே இல்ல. 2 பேருக்கும் ஒண்ணா வச்சா பண்ணுவாங்க வளகாப்பு. தனித்தனியா பண்ணலாம். அஞ்சலிக்கு சூப்பரா பண்ணட்டும். ஏதோ முத்தழகுக்கு முடிஞ்ச மாதிரி பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்றாங்க. பாண்டி சொல்றதுல எந்த தப்பும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வீரமுத்து சொல்றாரு. ஆமா, அவங்க ஏதோ பட்டணத்துலேருந்து நல்லா பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. பண்ணட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு வீரமுத்து சொல்றாரு. எதுக்காக நீங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா சொல்றாரு பூமி. இங்க பாருங்கம்மா, அவங்க சொல்றாங்கன்றதுக்காக நீங்க எதையுமே மாத்திக்காதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அத செய்யுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பூமி பேச்சுக்கிட்ட சொல்றாரு. பேச்சு யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு சொல்றாங்க. சரி, நம்ம பண்ணை வீட்ல பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பண்ணை வீடு வந்து கொஞ்சம் பெருசா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க உங்களுக்கு ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு வீரமுத்துக்கிட்ட கேட்கறாங்க. சரிம்மா, அங்கேயே வச்சுக்கலாம். அதுவும் நாம வாழ்ந்த வீடு தானே, கொஞ்சம் பெருசாவும் இருக்கும். அந்த வீடு என் பேர்ல தானே இருக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு வீரமுத்து சொல்றாரு. அத கேட்டோனே பயங்கரமா கோவம் வருது பூமிக்கு. அம்மா, அவங்களுக்காக நீங்க மாத்தி செய்யறீங்களா? எதுக்காக இப்படி பண்றீங்க? அப்படின்னு சொல்லிட்டு பூமி கேட்கறாரு. இல்ல, அதுக்காக இல்ல. நம்ம வீடு எலி பொந்து மாதிரி இருக்காம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா அமுதன் கிட்ட சொல்லியிருக்காங்க. அதை கேட்கும்போது எவ்வளோ கஷ்டமா இருக்கு. நம்ம கிட்ட பணம் இல்லாம இல்ல. ஆனா அது வந்து பரம்பரை வீடு. அதனால தான் அங்க பண்ணலாம்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு சொல்றாங்க. அத கேட்டவுனே முத்தழகு சொல்றாங்க. "அத்தை, எனக்கு அங்கேயே பண்ணுங்க அத்தை. உங்களுக்கு கூட அங்க தானே வளகாப்பு நடந்தது" அப்படின்னு சொல்றாங்க. "இல்லம்மா, அதுக்காக நான் சொல்லல. அந்த வீடு வந்துட்டு பரவால்ல. இதுவும் நாங்க இருந்த வீடு தான்" அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு சொல்றாங்க. அப்போ முத்தழகு அமைதியா இருக்காங்க. "வேண்டாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்றாரு. உடனே ஸ்வேதா சொல்றாங்க. "விடுங்க மாமா. அத்தை ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அது கரெக்ட்டா தான் இருக்கும். கண்டிப்பா நம்ம அந்த முடிவுல தலையிட வேண்டாம். அந்த பண்ணை வீடு பெருசா தான் இருக்கும். 2 வளகாப்புக்கும் அந்த இடம் போதும்" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா சொல்றாங்க. எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. ரெஜினா ஓகே அப்படின்னு சொல்றாங்க. "அப்பயும் இதோட நாங்க விட்டுற மாட்டோம். பணத்த வாங்கிக்கிட்டோம்னு நீங்க நினைக்காதீங்க. எங்களால முடிஞ்ச அளவுக்கு என் பொண்ணுக்கு நல்லா பண்ணுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா சொல்றாங்க. "சரி, ஓகே. சரி வாம்மா, இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் பண்ணிட்டு இருக்காத வா" அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ரெஜினாவை கூட்டிட்டு மேல போறாங்க. மேல போனோனே சொல்றாங்க. "அம்மா, ஏம்மா நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? கொஞ்சம் கூட நீ யோசிக்கவே மாட்டியா? என் வயித்துல என்ன குழந்தையா இருக்கு? இந்த பில்லோ தான் இருக்கு. இந்த பில்லோக்கா நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா அஞ்சலி அவங்க அம்மாவை திட்டுறாங்க. "நீ சொல்றது கரெக்டு தான்" அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா சொல்றாங்க. "அம்மா, உன்னோட பணத்தை இதுவ காட்டணுமா? அதிகாரத்த காட்டணுமா? அதுக்காக தான் நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கியா? அந்த பரம்பரை வீட்ல பண்ணா எனக்கு தேவையான எல்லாமே பண்ணியிருப்பாங்க. நானும் இந்த வீட்டு மருமகன்னு சொல்லிட்டு ஒரு பேர் வந்திருக்கும். எல்லாமே உன்னால தாம்மா போச்சு" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா திட்டுறாங்க அஞ்சலி. "அது என்ன வீடு? அது எலி பொந்து மாதிரி இருக்கு. அங்க போய் வளகாப்பு பண்ணுவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா சொல்றாங்க. "என்னம்மா, என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? நீ இந்த ஊர்ல இருக்கும்போது இதே மாதிரி ஒரு வீட்ல தானே இருந்த. யூகே போனவொடனே தானே உனக்கு நெறைய பணம் வந்தது. என்னம்மா ஓவரா பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்றாங்க. "என்னடி பேசுற? என்ன பேசுற? நான் செய்யறது எல்லாமே கரெக்ட்டு தான்" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா, கையில என்னது அது பாட்டில்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அதுவா? நான் கலந்து குடுத்தேம்மா. அதுக்குள்ள முத்தழகு குடிக்கவே இல்ல. அந்த காலி பாட்டில் தான் அது. நீ குடுத்த மருந்து எல்லாமே வேஸ்ட்டா போயிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்றாங்க. "ஆமாம்மா, நம்ம எது பண்ணாலும் அந்த குழந்தைய சாகடிக்கவே முடியலையே. அது தெய்வ குழந்தையா இருக்குமோ?" அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்றாங்க. "ஏய், சும்மா உளறிக்கிட்டு இருக்காத." "இல்லம்மா, அந்த குழந்தை வயித்துல இருக்கும்போதே நம்மள இவ்ளோ பாடுபடுத்துதே" அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்றாங்க. "அது குழந்தடி. அதுக்கு என்ன தெரியும்? சரி, இப்ப என்ன, உனக்கு மருந்து காலி ஆயிடுச்சு அவ்வளோதானே. நான் டாக்டர் கிட்ட ஃபோன் பண்ணி வாங்கி தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா சொல்றாங்க. டாக்டருக்கு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி பேசுறாங்க. "இங்க பாருங்க, நீங்க குடுத்த மருந்து எல்லாமே ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஒரு டோஸ் கூட அவ குடிக்கவே இல்ல. நீங்க நேம் சொல்லுங்க. நானே போயிட்டு அந்த மருந்த வாங்கிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா சொல்றாங்க. "இங்க பாருங்க, ஃபோன்லாம் அத பத்தி பேசவே முடியாது. எல்லாமே ரெக்கார்ட் ஆயிடும்" அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. "அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்க நேம் சொல்லுங்க. எடுத்து நோட் பண்ணிக்கோ அஞ்சலி" அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேம் சொன்னோனே எழுதிக்கிறாங்க. எல்லாமே எழுதிக்கிட்டு, "சரி, நான் வாங்கிக்கிறேன். இது பார்த்து குடுங்க. ஒரு டோஸாவும் சேர்த்து கூட குடுக்கலாம். ஆனா ப்ராப்ளம் ஆயிடும். எதுவா இருந்தாலும் பார்த்துக்கங்க" அப்படி சொல்லிட்டு டாக்டர் ஃபோனை கட் பண்றாங்க. "இங்க பாரு, நான் போயிட்டு இந்த மருந்த வாங்கிட்டு வரேன். கண்டிப்பா அவளுக்கு வளகாப்புக்கு முன்னாடி இந்த மருந்த நம்ம பிளான் படி நம்ம குடுக்கணும். அதில நம்ம மாறவே கூடாது. அப்பதான் அந்த குழந்தை வயித்துல உயிரோட இருக்காது" அப்படின்னு ரெஜினா சொல்றாங்க.
சொல்கிறாங்க. சரிம்மா நீ போயிட்டு அந்த மருந்தை வாங்கிட்டு வா போ அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க. அப்போ அஞ்சலி யோசிக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் அந்த முத்தழகோட குழந்தை இருக்க போகிறதே கிடையாது, இருக்கவும் கூடாது, என்னோட பூமியோடைய சேர்ந்து வாழற கண்டிப்பாக நான் விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அஞ்சலி பயங்கர கோபமாக இருக்காங்க. ரெஜினா எப்படியாச்சும் போயிட்டு அந்த மருந்தை வாங்கிட்டு வந்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு மருந்து வாங்குறதுக்காக போயிட்டுருக்காங்க. பயங்கரமாக சந்தோஷமாக இருக்காங்க அஞ்சலி இந்த மருந்தை